கரெக்ட். பட் இதுதான் இப்போ வந்து அங்க உள்ள சூழல் இது. அங்க டிவிக்கே வந்து வாக்குகளை யாருடைய வாக்குகளை பிரிச்சிருக்குன்றத பார்க்கணும்ல. ம். அதனால தான் நான் சொன்னேன், இங்க விஜய் வந்து கிங் மேக்கர்ன்றது நான் சொன்னா சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறான். கிங் மேக்கர்னா முதலமைச்சர தேர்வு செய்றது கிடையாது. முதலமைச்சர தேர்வு செய்றது எம்.எல்.ஏக்கள். அந்த எம்.எல்.ஏக்கள் வந்து யார் வரணும்னு முடிவு பண்ற இடத்துல விஜய் இருப்பாரு. வாக்குகள பெறக்கூடிய வந்து எங்கேருந்து பறிக்கிறாரோ, எங்க அதிகமா பறிக்கிறாரோ வந்து எங்க குறைவா பறிக்கிறவங்க கிட்ட வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. எங்க அதிகமா வாக்குகள பறிக்கிறாரோ, அ அங்க விட்டுட்டு யார் குறைவா வந்து வாக்குகள் வந்து பறிக்கிறாரோ, அவங்க ஜெயிச்சுருவாங்க எம்.எல்.ஏ சொன்னேன். ஸோ எம்.எல்.ஏ மேக்கிங்ன்றது அதுதான். அதனால பல தொகுதியில வந்து எம்.எல்.ஏ மேக்கிங்க்கு பயன்பட்டுருப்பாங்க. மாறுறதுக்கு நான் சொல்றது. ஓ! இப்ப விஜய் வேணா சொல்லலாம் வந்து மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜயால மற்ற கட்சிகள் டிஎம்கேவா இருக்கிற அந்த எம்.எல்.ஏக்களும் சரி, அதிமுக எம்.எல்.ஏக்களும் கூட வெற்றி பெறதுக்கு விஜயோட தாக்கம் இருந்திருக்கும். சில இடங்கள்ல வந்து டிஎம் வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனா வந்து ஏடிஎம்கே வாக்குகள இவர் பிரிச்சிருந்தாருன்னு வச்சுக்கங்க, அந்த பகுதியில. இல்லையா? அப்ப இனிமேல் தான் அந்த மொத்த வாக்குகள் வந்து ஒரு ஒரு தொகுதிக்கும் வந்து காட்டும்போது தான், அப்ப அத நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ டிவிகே அந்த தொகுதியில வந்து வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்குதுன்னு சொன்னா, டிவிகே வந்து வாக்குகள் எவ்வளவு வாங்கியிருக்கு? அப்ப யாருடைய வாக்குகளோட பிரிச்சிருப்பாங்க? ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு தொகுதிக்கும் தனித்தனியா ஆய்வு செஞ்சா தான் தெரியும். ஆக இ வந்து திமுக வெற்றிக்கும், அதிமுக வெற்றிக்கும் கூட விஜயோட தாக்கம் வந்து